உதய அவர்கள் பேசும்போது அமைச்சர் சொன்னார் ஒரு விஷயத்த. பழனியப்பன் நீண்ட தொடர்ச்சியாக மேடைகளில் கழக மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கவர், என்ன கருப்பு சிவப்பு போட்ட கரை வெட்டி போட்டு தான் கட்டலை அப்படின்னு. நான் எப்பொழுதுமே ரொம்ப விடாமல் உதயநிதி அவர்களை பின்தொடர்றேன். அதனால அவரே இன்னும் ஜீன்ஸில் தான் இருக்காருங்கிறதுனால நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னால் நான் இப்போவே வாங்கி கட்டிக்குவேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அதாவது ஒரு நிறைஞ்ச சபையில் நான் புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, அது இன்னாரால தான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பெருமையை இன்னொருத்தர் சொல்வதற்கு இல்லை. அது எவ்வளோ பெரிய குணம். ஏன்னா நான் போகிற போகுதில் வருஷத்துக்கு 2 லட்சம் புத்தகம் படித்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னடா படிச்சிங்கன்னு கேட்காம அப்போ நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தான் இன்னார் தான் காரணம் அப்படின்னு தனக்கு இருக்கும் பெருமைகளை பிறரிடம் ஏற்றுவது என்பது தான் முதல்ல குணங்கள்லேயே தலையாய குணம். அதில் எனக்கு ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல இருந்து போகிறேன், அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ இதை போன்ற ஒருவனுடைய தலைமையில் இந்த கலைஞர் அப்படிங்கிற குழு, அந்த குழு வரிசையாக என்னென்ன குழுவெல்லாம் இருக்கிறது, எதெல்லாம் கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வாச்சார் இல்லையா அமைச்சர் உதயநிதி அவர்கள். அதுதான் ஆச்சரியம், அதுதான் கலைஞர். இந்த தமிழ் மாநிலத்தில், தென்னிந்தியாவில், இந்தியாவில், உலகில் எந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவையும் நீங்கள் ஒரு ஆண்டு முழுக்க நடத்தவே முடியாது. ஏன்னா சொல்வதற்கு ஒன்றும் செய்தி இருக்காது. இங்கே தான் தலைவர் வசனகர்த்தாவா ஒரு கூட்டம் நடத்தலாம், பாடலாசிரியராக கூட்டம் நடத்தலாம், கதாசிரியராக ஒரு கூட்டம் நடத்தலாம், தயாரிப்பாளராக ஒரு கூட்டம் நடத்தலாம், இது சினிமாவுக்குள்ளேயே. அதற்கப்புறம் சமூக நீதிக்கு தனியாக, சட்டமன்றத்துக்கு தனியாக, தலைவராக இருந்ததுக்கு தனியான ஊராக போட்டால் ஒரு விஷயம் பூரா நடத்துவதற்கு இல்லையா. அது எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த நேரத்தில் காலம் தந்த வாய்ப்பாக கழகம் ஆட்சியில் இருப்பது என்பதுதான் மிக சிறப்பு. அதனால தான் ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது, ஒரு நூலகத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது, ஒரு பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது. அப்படிங்கும்போது இதுவெல்லாம் காலம் தந்த வாய்ப்பு. அது இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு சிறப்பாக இருக்குது இல்லையா. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம். நான் கலைஞர் அவர்களை பத்திரிகையாளராக பார்த்தவர்னு சொன்னார். நான் மதுரையில் 1991 ராஜீவ்காந்தினுடைய படுகொலைக்கு பிறகு தேர்தல், கழக ஆட்சி கலைக்கப்பட்டு அதன் பிறகு 2 ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கும் போது எல்லாரும் வெளில போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அனுதாப அலையாக மாறி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது. மொத்த உடன்பிறப்புகளும் மொத்த கட்சிக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க. எப்பொழுதும் இந்த கட்சி மறுபடியும் வீறு கொண்டு எழுவதற்கான காரணம் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாத ஒரு தலைவன் இருந்ததுனால ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சிருக்குது. அப்போ கலைஞர் யோசிச்சு, சரி இப்படியே விட்டா அசந்துருவாங்க அப்படின்ட்டு மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுறாரு. ஒரே காரணம், ஒரு தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம், கட்சியில் எல்லாரும் உற்சாகப்படுத்துங்கிற மட்டும் தான் நோக்கம். அப்போ 91 அந்த மதுரை மாநாடு நான் ஒரு 19 வயசு பையன். அப்போ நான் விகடனில் மாணவ பத்திரிகையாளராக இருக்கேன். எனக்கு ஏன் இன்னும் அது பசுமையாக ஞாபகம் இருக்குது அப்படின்னா, மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும். அந்த அறை தான் கலைஞர் ஓய்வு எடுப்பதற்கான அறை, நடுவில் போயிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ஒன்று இருக்கும். அந்த ரூம்குள்ளே எல்லாரும் போயிட்டு வருவாங்க. எவ்வளோ பேரும்னா, அன்னைக்கு மதுரையினுடைய முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் குங்குமம் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க கூட. அவங்க போகிற போலவே அதே போல் 19 வயசாக இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க கடைசி பத்திரிகையாளர்னா நான் அந்த ரூம்குள்ளே போய் கலைஞரோட உட்காந்து பேச முடியும், கலைஞரை கேட்க முடியும். கலைஞர் யாரையுமே வராத எதுவுமே சொல்ல மாட்டார். எல்லாரும் உள்ளே வரலாம், எல்லாரும் உள்ளே போகலாம், எல்லாரும் பேசலாம். அது ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த மாநாடு நடப்பதற்கு முதல் நாள் ஒரு பேரணி நடந்துச்சு மதுரையில். வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதி ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரரோடு வர்றாங்க பேரணியாக. பேராசிரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருந்தாங்க, அவன் துரைமுருகன் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மேடையில் உட்காந்து பார்க்குறாங்க அந்த பேரணியை. அது கலைஞர் கடந்து போகுது. இது மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்த பேரணி தொடர்ந்து இவங்கெல்லாம் மாநாடு போகிறாங்க பேரணியாக. மாலை 5 மணிக்கு தொடர்ந்து, அதுக்கப்புறம் 7 மணி வரையும் தொடர்ந்து, இரவு 9 மணி வரையும் தொடர்ந்துச்சு. அவ்வளவு பேர், தமிழகம் முழுக்க இருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அந்த மேடையில் இருந்த எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்து கீழே போயிட்டு வந்தாங்க. அந்த 8 மணி நேரமும் அந்த மேடையை விட்டு அசையாமல் உட்கார்ந்துருந்தார் கலைஞர். அவருக்கு பின்னாடி ஒட்டி பத்திரிகை, நான் இப்போ விடனில் ஃபோட்டோகிராஃபராக கே ராஜசேகரன் இருக்கார், அவரெல்லாம் நிற்கிறோம் பின்னாடி.
இவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளில் பற்றின்னு. அப்போ அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வரலான்னு சொல்லுப்பா கலைஞர் சொல்கிறாரு மேட்டில் உட்காந்துக்கிட்டு. இல்லை, இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறது வந்து என்னை பார்க்க தான், இந்த கட்சிக்காக தான். ஒருவேளை ஒரு மாவட்டம் கடந்து போகும்பொழுது நான் மேடையில் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டானா அவன், அதனால நான் இருக்கணும் இங்கே அப்படின்னா. அப்போ விடாமல் இந்த நேரடியாக கடைசி தொண்டனோடு உறவு வச்சிருந்தது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு திருப்பி இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்துல அந்த கடும் உழைப்போடு சேர்ந்து வந்து நிற்கிது இல்லை. அதற்கு மேலாக ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க. அது வந்து நாகரிகத்தின் உச்சம். நீங்க அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் இருமுறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும், அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மும்முறை செல்வதும், அது வந்து மிகச்சிறந்த, அதாவது நாகரிக அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது ஆமா, யார் தான் ஆரம்பிக்கிறது? அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சார், வந்துட்டு போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இறங்கி 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 எவ்வளவு கீழே இறங்குறது, அதுக்கப்புறம் தடைக்கு கீழே பள்ளம் தான் தோணுமே. அப்ப யாரோ ஒருத்தர் உயர்த்திட்டுமே, உயர்த்துற ஆளாக இன்று நம்முடைய முதல்வரும் தலைவரமாக ஸ்டாலின் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை போன்றவர்கள்லாம். ஏற்பா என்னப்பா எப்படி நாகரிக அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே, அவன் வந்து பேசிகிட்டே இருக்கானே அப்படின்னா, அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சுருக்கோம்ல, அப்போ விட்டு காசான்னு கேட்குறதுக்கு. நாங்கள் தான் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கோமே, அவர் அடிக்க வேண்டாம், அடிக்கிறதுக்கு வேறு ஆள் வச்சுருக்கோம். இது அப்போ விட்டு காசான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும். ஆமாம், அப்போ விட்டு காசு தான். ஏன்னா எங்களுக்கு அப்பன் பெரியார் வீடு தமிழ்நாட்டு காசு இது, எங்கள் அப்பா வீட்டு காசு கூட எங்கள் அப்பா வீட்டு காசுன்னு. அவங்க திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் செய்றீங்க, இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க அப்படின்னு. அதாவது நான் வந்து கலைஞர் பத்திரிகையாளராக நான் பார்த்த கதை சொன்னேன். கலைஞர் வந்து பெரியாரை விட்டு வெளியே வந்தாச்சு, திமுக ஆரம்பிச்சாச்சு. அறிஞர் அண்ணா தலைமையில் பெரியாருக்காக தலைமையிடம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பெரியாரை பற்றி சொன்னார் இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது பெரியார் வந்து பாராட்டுவது எவ்வளவு வந்து யோசிச்சு பாராட்டுவாரோ அப்படி யோசிக்காமல் திட்டுவார். திட்டுறதுனா கண்ணாபினான்னு திட்டுவார். அவர்கிட்ட திட்டு வாங்கிலாம் ஒருத்தரும் பிழைக்க முடியாது. பிழைச்ச ஆளு வந்து திமுக ஆளு மட்டும்தான். அப்போ அப்படி திட்டுறாரு, ரொம்ப தாயெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு. அதுவும் தர்றாங்க பத்திரிகையாளர்கள்லாம், என்ன பெரியார் இப்படி திட்டுறாருன்ட்டு. இப்போ நேரம் அண்ணாட்ட போய், என்னங்க பெரியார் வந்து உங்களுடைய தாயை சம்மந்தப்படுத்தி இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அண்ணா வந்து அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்முடைய தலைவர் திட்டுறாரு, கேவலமாக தான் இருக்குது, ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தெரியல சொல்லிட்டு போகிறாரு. நான் கண்டதும் பெரியாரை, கொண்டதும் பெரியாரை, எனக்கு ஒரே தலைவர் பெரியார் தான் அண்ணா முடிச்சிடுறாரு. இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே, பத்திரிக்கை விற்கணும் கூடாது அப்படின்னா ரைட். இதுக்கான ஆள் வந்து கலைஞர் தான். பத்திரிகையாளர் மொத்த பேர் கலைஞர்கிட்ட போகிறாங்க. கலைஞர்கிட்ட போய், என்னங்க உங்களை பெரியார் இப்படி திட்டுறாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒன்று கலைஞர் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் அவரை தந்தை பெரியாருங்கிறோம், எங்கள் தாய் யாருன்னு அவருக்கு தான் தெரியும், அதனால நீங்கள் அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னா, ஆஹா அப்படின்ட்டு பத்திரிகையாளர் மொத்த பேர் மறுபடியும் பெரியார்கிட்ட போகிறாங்க. பெரியார்கிட்ட போய், ஏங்க கலைஞர் இது மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் அவரை தந்தைங்கிறோம், அவர் எங்கள் தாயை தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா, எங்கள் தாயை பற்றி அவரு தான் தெரியும் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு பெரியார் ஒன்று, ஐயோ இந்த கடவுளே கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கருணாநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியலையா. அப்போ அதை போல அந்த இடத்தில் பதில் சொல்வது இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து அப்படியே அதன் பிறகு உதயநிதி அவரோட பார்த்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஐபேட் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐபேட் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் எவ்வளவு சரளமாக சகஜமாக சாதாரண பேசிக்கிட்டு இருந்தார். புள்ளி விவர கணக்கெல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி இவ்வளவு மரபு சார்ந்த பேச வேண்டியதாக போச்சேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து அது ரொம்ப முக்கியம். அந்த கணத்தில் நாம் என்ன சொல்கிறோங்கிறது இல்லை, அது காலத்தை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தது. கலைஞருக்கு கடைசி வரை இது இருந்துச்சு. கலைஞர் வந்து கடைசியில் தன்னுடைய சக்கர நாற்காலிக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, எல்லோரும் பார்க்க போன பொழுது தன் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்கல்ல, கலைஞர் என்ன செய்வார், நேரடியாக அந்த பிள்ளையோடு தான் உரையாடுவார். அந்த பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு, நான் யார் தெரியுமா அப்படிம்பாரு. அது தாத்தாங்க. தாத்தா சரி, என் பேர் என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கலைஞர்னு சொல்லணும். கலைஞர் சரி, அது சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கு மனசுக்குள்ள இருக்கும், என் பேர் என்ன அப்படிம்பாரு. அவருக்கு என்ன நோக்கம்னா, அந்த 5 வயசு பிள்ளைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தலைமுறைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும். தெரியலைன்னா அதை தெரிவதற்கான வேலை என்ன செய்ய கிளம்புவார். நீங்க அவர் செஞ்ச காரியங்கள் பூரா சினிமாவில் பாட்டு எழுதுவது ஒரு நோக்கம் இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் பாட்டு எழுதி நல்லா இருந்தா உடனே என்ன அந்த பாட்டை நம்ம ஒருத்தர் எழுதுவோம்.
என்ன எழுதுறாங்க, நம்ம ஒருத்தர் எழுதி பார்ப்போம், அது அவனுக்கு வரணும் எனக்கு வரும்ல. கலைஞருக்கு இருந்த மிகப்பெரிய வல்லூட்டியான ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஒருவனால் ஒரு காரியம் முடியுமெனில் அந்த காரியம் என்னாலும் முடியும், நான் அவனு ஒன்று, எந்த வித்தியாசம் கிடையாது இல்லையா. அப்ப இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கலைஞரின் குணமாக இருந்தது. அவன் செஞ்சா நானும் செஞ்சு பார்ப்பேன், அதை எனக்கு தெரியுதான்னு பார்ப்பேன் அப்படின்னு. நம்ம யுகபாரதி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வாகை சந்திரசேகர் நடித்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார், தூக்கு மேடை பற்றி. அந்த தூக்கு மேடை முக்கியமான செய்தி, கலைஞர் வந்ததுனால் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எழுதி கொடுத்த வாத்தியாரே வந்து உட்கார்ந்தா நான் எப்படி பேசுறது, வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போயிருங்க, சரியா நான் போகிறேன், நான் இருந்தால் உனக்கு பதட்டம் வரேன், நான் போயிடுறேன் அப்படி போயிட்டார் அவர். இவர் யுகபாரதி சொன்னது போல் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் ஒரே டேக்கில் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தால் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, வெளியே உட்காந்து அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் உட்காந்துருப்பார்ல, வெளியே உட்காந்து டேப் போட்டு அதில் காதில் வாங்கி மாட்டி கரெக்டாக தான் பேசுகிறான் சரி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கலைஞர் ஒரு வேலையை முன்னெடுத்தாருன்னா அந்த வேலையை முடிகிற வரைக்கும் முடிக்காமல் போகிறதே இல்லை அந்த இடத்த விட்டு. நீங்கள் சமீபத்தில் இப்போ இந்த கடைசி இறுதி காலங்கள் அவர் எழுதின படம், அந்த படத்துடைய டப்பிங்கை பார்க்க போகிறாரு. சும்மா இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும், டப்பிங் போவோம் அப்படின்ட்டு டப்பிங் போடுவார். அறநாட்டுக்குன்ட்டு உள்ளே போனால் உள்ளே நடந்துக்கு டப்பிங் தேட்டருங்கிற உங்களை எல்லாருக்கும் பெரும்பான்மையை தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி இருக்கும், கண்ணாடி திருப்பி அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் இன்ஜினியர் ரூமுக்குள்ளே யார் என்ன பேசினாலும் அங்கே கேட்காது. கலைஞர் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே திடீர்னு அசிஸ்டன்ட் அங்கிட்டு குறுக்கு ஓடுறாங்க எல்லாரும் அங்கிட்டுக்கிட்டுப்பான். இவர் என்னன்னு கேட்குறாரு. வந்தால் அடுத்து ஒரு சீன் பேசணும், அந்த சீன் பேப்பரை பெட்டியில் காணும், அசிஸ்டன்ட் பெட்டியில் அந்த சீனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா கலைஞர் வந்திருக்கு அன்னைக்கா அந்த சீன் பேப்பர் காணாமல் போகணும், அது ஆஃபீஸில் விட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது கலைஞர் திரும்பி சண்முகநாதன்ட்ட அந்த பேப்பர் எடுத்து குடியா அப்படின்னாராம். இவர் வீட்டில் டப்பிங் கிளம்புறோன்னு இவர் எடுத்து ஒரு காப்பி வச்சிருப்பார்ல வீட்டில், சண்முகநாதன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க டப்பிங் போகிறோம் அப்படின்னு மொத்த சீன் பேப்பரை எடுத்துக்கிட்டு தான் டப்பிங் தேடிக்கு வந்திருக்காரு அவர். அந்த 62 சீன் எடுத்து கூடிய அப்படின்னா இதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு அவர். அப்போ தர்ஷனாட்ட என்ன சொன்னார், முதலமைச்சராக 5 முறை இருந்தாகிவிட்டது, இந்த படம் எழுதி ஒன்று அவருக்கு பெரும் பேர் வரப்போகிறது இல்லை, இந்த படத்தை டப்பிங்க்கு வரலைன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை, ஆனால் அந்த டப்பிங்க்கு வரும்போது அந்த டப்பிங் ஒரு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் கலைஞரை விடாமல் இருக்கு செயல்படுத்த. அதாவது ஒரு பத்திரிகையாளர் இதில் புதுசாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பேட்டி நிறைய பேர் எடுக்கணும், வாரம் வாக் த டாக் மாதிரி. அது எடுத்தோடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மற்ற எல்லாரும் வந்துடுவாங்க, ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படி வந்துடுவாங்க. அதனால முதல் பேட்டியவே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, கலைஞர் தான் பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை, நேராக வீட்டுக்கு போக வேண்டியது, மேலே வர சொன்னார், மேலே போனால் பார்த்தாச்சு, கேட்டால் நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்ட்டார், அடுத்த நாளே. இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் மனசுக்குள்ள, அடுத்த நாள் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டாருன்னு. ஓகே போய் கேமராவெல்லாம் சொல்லணும், கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வெளியே திரும்ப போனவங்க ஒரு நிமிஷம் திரும்பி கலைஞரை பார்த்து, ஐயா நாளைக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த கேள்விகளை வேணா கொடுத்துட்டு போவா அப்படின்னு கேட்டாங்க. கலைஞர் நிமிந்து பார்த்தாராம், உட்காந்துருந்தவர் அந்த பத்திரிகையாளர் நிமிந்து பார்த்துட்டு, யோ நீ யாரு, என்ன கேட்ப, அதுக்கு என்ன பதில் சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு காலைல வர சொல்கிறேன் போ அப்படின்னாராம். அந்த ரிப்போர்ட் என்கிட்ட சொன்னார், நான் கேட்டது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம், கலைக்கிட்ட போய் உற்சாகத்தில் கேட்டுவிட்டேன், கொடுத்துருவா கொஸ்டின் வேணாம் முதல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அது என்னன்னா, உன்னை ஒரு சின்ன பையன் இன்டர்வியூக்கு வான்னு சொன்னால் உடனே எங்கேயா கொஸ்டின் தரேன் எனக்கு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எந்த கேள்வி எந்த பத்திரிகையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் இருக்காருன்னா நம்ம இது எல்லாரும் சொல்லணும். பிரதமர் உட்பட ஒருத்தர் இருந்திருக்காருப்பா எங்கள் ஊரில், யார் எப்போ மைக் கட்டிட்டாலும் பதில் சொல்லுவார், சும்மா போக மாட்டார். அந்த பக்கம் பத்திரிகையாளர் என்ன திரும்பி அவங்க கூப்பிடுவார், என்னன்னா சும்மா கையில் வச்சு பந்தை தேய்ச்சிட்டே இருக்காங்க, போடட்டும் ஒரு 6 அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்றது, போடுறது ஒலிக்கன்னு. அப்போ இதை போல விடாமல் ரொம்ப சென்சிட்டிவாக டைமிங்கோடு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம கலைஞரை பற்றி வேந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பூமாலின்னு ஒரு படத்துக்கு சென்சார், ஏன்னா மோடி அவர்கள் பிஜேபி தலைவரை பார்த்து நீங்கள் எப்படியாவது நிர்மலா சீதாராமனை வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் சிறப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. என்னென்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இவ்வளவு பெரிய ஈர்ப்பும் மற்ற வலதுசாரி கட்சிகளின் மேல் பெரிய எரிச்சலும் ஏன் இருக்கிறது? பொதுவாக மக்களுக்கு, நீ என்னை விட்டுருங்க, திராவிட முன்னேற்ற ஆதரிக்கிறவங்களை விட்டுருங்க, சாதாரண மக்களை கேட்டீங்கன்னா வலதுசாரி மேலே பெரிய ஈர்ப்பு இருக்காது. ஒரு கூட்டத்தில் கவிஞர் நந்தலாலா கேட்டார், இங்கே எவ்வளோ பேர் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு. அந்த கூட்டத்தில் இருந்த 500 பேரில் 490 பேர் கை தூக்கிட்டாங்க. கை தூக்கணுன்னா இறக்குங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கும் அப்படின்னாரு.
அதே 490 பேர் மறுபடியும் கைது தூக்குறான். யார் சாமி முன்னேன்னு சொன்னானோ அதே 490 பேர் மறுபடியும் பெரியார்னு சொன்ன கைது தூக்குறான். அவ்வளோ பேரும் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் அவங்களால் புரிந்து கொள்ள முடியாத டிசைன். என்ன இங்கே பூரா சாமி கும்பிட்றாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் பெரியார் தந்தைங்கிறாங்களே அப்படின்னு. அப்போ அதை போல இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா வெகுஜனத்துக்கும் வலதுசாரிகளின் மேல் சின்ன எரிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல், திராவிட கட்சிகள் மேல் ஈர்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இங்கே மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை என்பதை மிக சத்தமாக ஒவ்வொரு மேடையிலும் கடந்த 100 ஆண்டு காலமாக பேசி வருவது திராவிட கட்சிகள் தான். நம்ம ஐஏஎஸ் சண்முகம் அவர்கள் எல்லாரும் புத்தகம் துண்டு கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்குறது துண்டை போர்த்தணும். துண்டை போர்த்தினாதான் ஐஏஎஸ் சண்முகமும் 8வது படித்த பழனிக்கும் ஒன்றாகும். அவர் தோல் மட்டும்ல முதலமைச்சர் கோப்பை ஒரு நாளைக்கு 1000 பேர் துண்டு போட்டுறாங்க, கையில் கூட கொடுக்கணும். பள்ளிக்கூடம் கொடுத்துண்டு தானே. நான் எப்படி ஐஏஎஸ் கிடையாது, நான் ஐஏஎஸ் கிடையாதுன்னா போட்டுனா கட்டி கொடுப்பாரு. நான் யாரு, என்ன பிறப்பு, எங்க பிறந்தேன், என்ன சமூக அடையாளம் எதுவும் கிடையாது. அவர் கிடையாது. ஐஏஎஸ் போயிடும், 8வது போயிடும், ஊர் போயிடும், பிறப்பு போயிடும், எல்லாம் போயிடும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்படுத்திய பழக்கம் எல்லாரையும் தொட்டு கொண்டாட கொடுத்து அதை செய்யணும். அப்படி செஞ்ச